ஆண்டவர் இந்த புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில குட்டி கொடுத்திருக்கிறார். புதிய நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் போது அது எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ளும் போது அது எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட, இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஆண்டவரே இந்த இடத்திலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதுகாக்கிற கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள் ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஏசப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே காலையிலே தியானத்திற்காக 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து பார்க்கும்போது எதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் கனிகளை கொடுக்கும்படியாக அல்லது தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டு அவர் உருவாக்குவதற்கு ஏதுவான பாதையிலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்க நம்ம விட்டு கொடுக்கும் போது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறோம். ஆகவே அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய யுத்தங்களை நிறைவேற்றுவதற்காக சில மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருத்தருடைய வாழ்க்கை தான் நம்ம இதுல பார்க்கக்கூடிய சவுலுடைய வாழ்க்கை. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி தேவன் தன்னுடைய பட்சத்தில் இருக்கிற ஜனங்களை அவளுடைய வாழ்க்கையில யுத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலே எதிரிகளுடைய கரங்களிலே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு முகாந்தரமாக தேவன் சவுலை தெரிந்தெடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனா சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகத்தான அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பெற்றிருந்த போதும் நாட்கள் செல்ல செல்ல சில சூழ்நிலைகளிலே அவருடைய வாழ்க்கையில என்ன ஆகுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. தேவன் எந்த ஒரு மனிதனை தனக்காக அழைத்தாரோ, தனக்காக தெரிந்தெடுத்தாரோ, அந்த மனிதரை கொண்டு பல காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல நாம் எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழிவிலகி செல்லுகிறோமோ அதற்கு பிறகு ஆண்டவருக்கு சில நேரங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சவுலை ஆண்டவரால் மறுபடியும் எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறார், மறுபடியும் தாவீதை ராஜாவாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படியாக மறுபடியும் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில
ஏன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அழைப்பை, தெய்வீகமான தெரிந்தெடுத்துதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஏன் ஆண்டவரை விட்டு இப்படி விலகி போனான் என்று சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் சவுல் ராஜா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய விருப்பத்தை செய்யாதது மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஆண்டவர் அவர் புறந்தள்ளிட்டார். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவர் அவனை முழுமையுமா புறந்தள்ளி அதற்கு மாற்றாக வேறொரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தாவீது வருகிறார், கோலியாத்தை ஜெயிக்கிறார். தேவன் தாவீதை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பெலிஸ்திய ஜனங்கள், பெலிஸ்தியர் எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றி திரிகிற ஜனங்கள். ஆனா அந்த சத்துருக்களுக்கு மத்தியில கூட ஆண்டவர் என்ன செய்யறார் பாத்தீங்கன்னா, தாவீது மூலமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய சேனையிலே யுத்த களத்திலே ஒரு யுத்த வீரனாக அல்லது ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆண்டவருக்காக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடியோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடியோ நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை தள்ளிவிடாதபடிக்கு, புறக்கணிக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சவுலுடைய வாழ்க்கையில பெரிய ராஜா, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியாத இருந்த போது அவருடைய வாழ்க்கை மாறி போனது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவர் விரும்பாத ஒரு சின்ன தேவையில்லாத காரியங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத போது, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நீ செவி கொடுக்காத போது, அந்த ஒரு காரியம் உன்னை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவராலே புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமையிலே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவருக்காக நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய யுத்தம் சாத்தானோடும் அவனுடைய சேனைகளோடும் தான் காணப்படுகிறது. சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஒருபோதும் அவனால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். வெற்றியை கர்த்தர் உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, யுத்த களத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்வி என்பது இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பிரசனம் நம்ம கூட இருக்கோம்னா ஒருபோதும் தோல்வி என்பது இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார். முதலாவது, ஆண்டவர் தாவீது ராஜாவை எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதுல இவ்வாறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இதுதான் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தம். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில முதலாவது காரியம், தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரியம், அவன் புத்திமானாய் நடந்தான். இரண்டாவது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக, யுத்தத்திலே வெற்றி சிறக்கிற தேவன் அவனோடு கூட இருந்ததினால எப்போதும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக தாவீது காணப்படுகிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக தாவீதோடு கூட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தருடைய ஐக்கியம், கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு நமக்கு காணப்பட வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும், ஓ இது தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அதனால தோல்வி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற மனிதனாக அவனுடைய வாழ்க்கையாண்டவர் மாற்றி இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்ததனாலே அவர் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்ததை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21லிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அடுத்து 23வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவன் மூலமாக அவன் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கிறானோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம், எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாரோ அந்த இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆண்டவர் மாற்றுகிறார். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்தும்படியா சொல்றாரு, நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அதே வண்ணமாக நான் உன் கூட இருப்பேன், நீ தைரியமாக கடந்து போ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்கள் தைரியமாக ஜெயித்து வெற்றி பெறும்படியாக நீங்க கடந்து செல்ல முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களோடு கூட எல்லா காரியங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா, நாம் ஆண்டவருடைய பாதையில உண்மை உத்தமமாக நடப்போனா, தாவீது தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் எப்படி புத்திமானாய் நடந்து ஆண்டவர் அவரை வெற்றி பெற செய்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே யோசபாத் என்று சொல்லி ஒரு ராஜாவை பார்க்கிறோம். 3 ராஜாக்கள் அவரை எதிர்த்து வந்த போதிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்த போது வெற்றியை பெற்றுக் கொண்டதை நாம் கண்டு கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களோடு சொல்ற காரியம், அருமையான மகனே, அருமையான மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு சவுலுடைய வாழ்க்கையை போல உலக மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நடப்பாயானா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராலே புறக்கணிக்கப்படலாம். ஆனா அதே நேரத்துல தாவீது ராஜாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கும் போது, செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடக்கும் போது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் போது, தாவீது ராஜாவுக்கு எப்படி ஆண்டவர் பெலிஸ்தியருடைய கரத்திலே ஒரு ஜெயத்தை கொடுத்தாரோ, வெற்றியை கொடுத்தாரோ, அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்திலே அவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறீங்களா, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து வழி நடத்தணும், நான் ஆண்டவரே உம்மால உருவாக்கப்படுவதற்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக விரும்புகிறார்.
அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை உண்மையான இருதயத்தோட நோக்கி பார்க்கிறீங்களா? இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையான அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் முழுசா உன் கரத்துல தர்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் சொந்த முயற்சியினால வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே நீங்க தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கீங்க, நீங்க தான் என்னை கரம் பிடித்து நடத்துறீங்க, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நான் ஆண்டவரே ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக நீர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த நாள்ல கூட நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். வெற்றியின் ரகசியத்தை கற்றுக்கொண்டோம். சவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தோல்வியும் நாங்கள் இந்த காலை நேரத்தில் தியானித்தோம். ஆண்டவரே கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே யோசபாத் ராஜா ஆண்டவரே உம்மை தேடின போது ஆண்டவரே அவருக்கு எதிராக 3 ராஜாக்கள் வந்த போதிலும் ஆண்டவரே நீர் அவருக்கு வெற்றியை கொடுத்து ஜெயத்தை கொடுத்தீரே. அதே வண்ணமாக அருமையான பிள்ளைகள் உம்மை நாடி தேடும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் போது, அவருடைய சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், அவருடைய தலையை உயர்த்துகிற தேவன் கிருபை செய்வீராக. அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் யோசேப்பை போல கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. காரிய சித்தி உள்ளவனாக தாவீதை போல செய்கைகளிலே புத்திமானாய் நடக்கக்கூடிய கிருபை தருவீராக. தேவையில்லாத காரியங்கள் வேண்டாண்டவரே, உலக பிரகாரமான காரியங்கள் வேண்டாண்டவரே. உமக்காக எழும்ப, உமக்காக ஓட, உமக்காக செயல்படக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இவன் தேவனோடு கூட இருக்கிறான். தேவன் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்றது அல்ல ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சாட்சி பகிரக்கூடிய அளவு எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் எப்போது எங்கள் வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றி அப்படி செய்ய போகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றி கொடுங்க. அருமையான பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்துவதாக. அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே தூரமான தேசங்களுக்கு கடந்து செல்லும் போது இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கண்ணின் மணி போல பாதுகாத்து கர்த்தர் எப்படி மோசேயோடு இருந்தீரோ அதே போல அருமையான பிள்ளைகளோடு கூட கரம் பிடித்து கூட இருந்து வழி நடத்துவீராக. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அருமையான பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து பாதுகாக்கட்டும். தேவ தூதர்கள் கூட இருந்து பாதுகாக்கட்டும். கால்கள் இடராதபடிக்கு தப்புவிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்காக நிறைவேற்றி கொடுக்கிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல திருமண நாட்கள், பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்கிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கட்டும். நீர் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. ஊழியத்திலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துவீராக.
ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக கர்த்தர் விரும்புகிற வார்த்தையை கீழ்ப்படியும்படியாக ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியும் ஞானத்தையும் கிருபையை கொடுங்க. வயது முதிர்ந்த பெற்றோருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே, சரீரத்தில் என்னென்ன பலவீனங்களோடு உடைய சமூகத்துல வந்திருக்கிறோமோ ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏசப்பாவுடைய ஆண்டவரே கல்வாரி சிலுவையில நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை, ஆண்டவரே இரத்தத்தின் சொட்டு ஒவ்வொரு சரீரத்திலையும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே, உடைய இரத்தத்தினால் எங்களை மூடுவீராக. எந்த ஒரு சத்துருடைய கிரியை எங்களை தொடாதபடிக்கு எங்களை உடைய இரத்த கோட்டைக்குள்ள வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி தாவீது தன்னுடைய செய்கைகளிலே புத்திமானாய் நடந்து தேவனாலே பெரிய காரியங்களை செய்ய முடிந்ததோ அதே வண்ணமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.